வணக்கம் மக்களே. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சின்ன கிராமத்தை ஒரு அமானுஷ ஆத்மா அலற விட்டுட்டு இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமாங்க? இப்போ வரைக்குமே அந்த ஆத்மாவை கண்டு அந்த கிராம மக்களே பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, அப்படி ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு உண்மை அமானுஷ சம்பவத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஆத்மா எப்படி அந்த கிராமத்து மக்களை பழிவாங்க துடிச்சிச்சு, கடைசியில் அந்த கிராமத்து மக்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, இல்லை என் மூஞ்சி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலில் கடைசியாக ஒரு 13 நாள் கிட்ட வந்து எந்த ஒரு வீடியோவுமே அப்லோடு பண்ணலாங்க. நிறைய பேராக இருக்கட்டும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில், நம்மளுடைய பர்சனல் கான்டாக்டில் வந்து ப்ரோ ஏன் வீடியோ போடல, என்னாச்சு ப்ரோன்னு அவ்வளோ தூரம் கேட்டாங்க அப்படின்னு நான் சொன்னால் சத்தியமாக நம்பாதீங்க. யாருமே கேட்கல. இப்படி ஒரு சேனல் இருக்குங்கிறது யாருக்காவது தெரிஞ்சால் தானே கேட்பாங்க. ஸோ அப்போது நீங்கள் தான் இப்போ தடவை வந்திருக்கீங்கன்னா இனிமேல் நம்மளுடைய லாயல் சப்ஸ்கிரைபராக நீங்களும் மாறதுக்கான எல்லா வேலைகளும் நான் பண்ணுவேன் நம்புகிறேன். ஸோ வாங்க இப்போ அந்த திகில் அமானுஷ உண்மை சம்பவம் என்ன நடந்துச்சு, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துருவோம். இந்த சம்பவத்தை நம்மள்ட்ட யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய்ங்கிற ஒருத்தர் தாங்க சொன்னாங்க. அவங்களுடைய கிராமத்தில் அந்த கதையானது பெரிதளவு பேசப்படுதான். இது வந்து உண்மையாக நடந்த சம்பவம் தானாங்க. இன்னமுமே அந்த ஆத்மாவை வந்து வழிபட்டுட்டு இருக்காங்க அந்த கிராமத்தில் அப்படின்னு தாங்க அந்த சஞ்சய்ங்கிறவர் சொன்னார். என்ன நடந்துச்சு டீட்டெயிலாக சொல்கிறேன். சின்ன வயசில் இவங்க பாட்டியாக இருக்கட்டும் எல்லாருமே இந்த கதைகளை வந்து அந்த கிராமத்தை ஃபுல்லாகவே வந்து சொல்லுவாங்களாம், இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா 1980 காலகட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் நடந்த ஒரு சம்பவம் தாங்க இது. அந்த கிராமத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்பவுமே ஒரு குட்டியான கிராமம் தாங்க. கொஞ்சம் தெய்வங்கள் இருக்கும், அது போக வீடுகள் இருக்கும், கிராமத்து மக்கள் இருப்பாங்க. அந்த காலத்து மக்கள் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தான். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த கிராமத்துலேருந்து யாருமே வெளியே வந்து படிக்க போகிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்களாம், போக மாட்டாங்களாம். அந்த கிராமத்தில் லிட்ரஸி ரேட்டுங்கிறது ரொம்பவுமே கம்மி தான். யாருமே வந்து அந்த உள்ளூர் ஸ்கூலில் படித்தவங்க மட்டும்தான் படித்தவங்க தானே, அது போக வெளியூர் போய் படித்தவங்க அப்படி யாருமே கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் உள்ள ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் தாங்க ராமசாமி அப்படிங்கிறவர். அவர் வந்து பட்டணத்தில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், நம்ம ஒரு குடும்பம் தான், நம்ம என்ன முடிவுனாலும் எடுப்போம் பண்ணுவோம், நம்ம இஷ்டம். ஆனால் அப்படி கிடையாது. கிராமத்து மக்கள் எல்லாருமே எல்லார் வீட்டு பிரச்சனைகள்லையும் தலையிடுவாங்க, எல்லார் வீட்டு சுபகாரியங்கள் எல்லாருமே. ஏன்னா மொத்த பேருமே ஒரு குடும்பம் மாறுதாங்க. என்னதான் வீடு தனித்தனியாக இருந்தாலும் கிராமங்கள் அப்படின்னாலே மொத்தமாகவே எல்லாரும் ஒரு குடும்பமாகவே வாழ்ந்துட்டு வர்றது தாங்க வழக்கமாக உண்டு. ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ராமசாமிங்கிறவர் வெளியூருக்கு படிக்க போகிறத வந்து நிறைய அந்த கிராமத்தில் உள்ளவங்க வந்து எதிர்க்கிறாங்க. என்ன இருந்தாலும் வெளியூருக்குலாம் நீ போகக்கூடாது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலத்தில் வந்து பொண்ணுங்களை தான் வெளியூரில் போய் படிக்க வைக்கிறதுக்கு இது பண்ணுவாங்க. ஆனால் அந்த கிராமத்தில் வந்து ஆம்பளை பசங்களை கூட வெளியே அனுப்புறதுக்கு வந்து ரொம்ப யோசிப்பாங்களாம். ஆனாலும் வந்து ராமசாமியை வந்து எப்படியாவது அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அவ்வளோ தூரம் வந்து ஆதரவாக இருந்திருக்காங்க ராமசாமிக்கு. கடைசியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா எப்படியோ பல போராட்டங்களுக்கு பிறகு அவரை வந்து வெளியூருக்கு படிக்க அனுப்பிட்டாங்க, பட்டணத்துக்கு படிக்க அனுப்பிட்டாங்க. அவருமே நல்லா படிக்கிறாருங்க, அடிக்கடி ஊருக்கு வருவார். ஆனால் ஊரில் எப்படின்னா ஒரு சுப காரியங்களாகவோ இருக்கட்டும், ஒரு கோயில் கூட எல்லாத்துக்குமே வந்து இந்த ராமசாமியோட ஃபேமிலி வந்து அந்தளவுக்கு ரொம்ப, அதாவது டோட்டலாக ஒதுக்காமல் எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் அவங்கள்ட்ட ஒரு பர்மிஷன் இல்லாமல் ஜஸ்ட்டு வந்தாவா வராட்டி போ அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் வந்து கிராமமே வந்து அவங்கள வந்து ஓப்பனாக சொல்லப்போனால் ஒதுக்கி வச்சுட்டுன்னே சொல்லலாம். ஆனால் என்னதான் இருந்தாலும் சொந்தக்காரங்க தானே விட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல. ஸோ அப்படி இப்படின்னு மேல்டாப்பில் படி வச்சுருக்காங்க. என்ன தான் இவன் கிராமத்து பேச்சை மீறிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்ன பண்ணுறாங்க, பெரிதளவு எந்த ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள்லையும் வந்து பெருசாக தலையிடாமல் போயிட்டு வருவாங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்க ஃபேமிலி வந்து இருக்குங்க. இவர் வந்து பட்டணத்தில் படிக்கும்போது அங்கே உள்ள ஒரு பொண்ணு கூட இவருக்கு வந்து காதல் ஆனது ஏற்படுதுங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா அவர் வந்து ரொம்பவுமே அங்கே உள்ள அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணுமே இவர் வந்து லவ் பண்ணுது. அந்த பொண்ணுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெயாங்க. அந்த ஜெயாங்கிற பொண்ணை வந்து அவர் அந்த பட்டணத்தில் வந்து காதலிச்சுட்டு வராரு. இந்த காதலிச்சது வந்து இப்போ என்ன பண்ணணும், கடைசியில் கல்யாணத்தில் தானே போய் முடியணும். ஆனால் இந்த கிராமத்து மக்கள் வெளியூரில் இருக்க ஒரு பொண்ணை வந்து இவன் கல்யாணம் பண்ணிட்டு வர்றதை வந்து நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். கிராமத்தில் இவனை ஆல்ரெடி வெளியூருக்கு அனுப்புனதே யாருக்கும் பிடிக்கல. ஆனால் இவன் அதையும் மீறி வெளியூர்லேருந்து ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்னா தயவு செஞ்சு எங்கள் ஊருக்குள்ளே வரக்கூடாது, எங்கள் கிராமத்துக்கும் அவனுக்கும் என்ன சம்மந்தமுமே இல்லை
அப்படின்னு சொல்லி கிராம மக்கள் எல்லாருமே எதிர்க்கிறாங்க. அதையும் மீறி ராம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயாவை வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் ஓகே, ஜெயா வீட்டில் வந்து ஓகே. ஆனால் இவருடைய கிராமத்தை பற்றி எதுவுமே அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணி மகளையும் அனுப்பி வச்சுட்டாங்க. பொண்ணை கூப்பிட்டு இவர் வாராரு. வந்த ஒரு ஊர் ஃபுல்லாக இந்த நியூஸ் பரவுதுங்க. பரவுனொட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, பஞ்சாயத்து கூட்டுற மாதிரி பஞ்சாயத்தை கூட்டுறாங்க. இந்த மாதிரி என்ன இருந்தாலும் இவன் வந்து இந்த மாதிரி பிள்ளையை கூப்பிட்டு வந்திருக்கக்கூடாது, எங்கேயோ இருக்க வெளியூர் பிள்ளையை கூப்பிட்டு வரான், இவனை பார்த்து எங்கள் வீட்டு பிள்ளையெல்லாம் கெட்டு குட்டிச்சவராக போகும், ஆல்ரெடி இவன் வெளியூருக்கு போய் படிக்கான், நாங்களும் வெளியூருக்கு போய் படிப்போம்னு சொல்லி எங்கள் வீட்டு பிள்ளைங்க எல்லாம் சண்டை போடுது. அதையும் மீறி இவன் இந்த மாதிரி வெளியூர்லேருந்து இந்த மாதிரிலாம் நிறைய பழக்கத்தை பழகிட்டு வரான். இதனால நம்ம கிராமமே கலாச்சாரத்து வழியாக சீரழிஞ்சு போயிடும். நம்ம வீட்டு பிள்ளைங்க எல்லாத்துக்கும் ஒரு தப்பான எடுத்துக்காட்டாக இவன் இருக்கான். ஸோ இவங்களை வந்து ஊருக்குள்ளே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாருமே வந்து இது பண்ணுறாங்க. ஆனால் ராம் இருந்துட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த நிலத்துக்கு பட்டா வச்சுருக்கேன். ஏன்னா அவன் படித்தவன். இந்த கிராமத்தில் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் சரி, அவன் என்ன சொல்கிறான், இது என் சொந்த வீடு, இது என் சொந்த ஊர், எங்கள் அப்பாவுக்கு இதுதான் சொந்த ஊர், எனக்கும் அதான் குலசாமி, ஸோ நான் இந்த ஊரில் தான் இருப்பேன், உங்களால் என்ன பண்ண முடியும், என் பொண்டாட்டி இங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கிராமத்து மக்கள் எல்லாருமே எதிர்த்தொட்டி இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது அவங்களால. அவன் பாயிண்டாக பேசிட்டான். ஸோ இதனால் பஞ்சாயத்து கலையுது. அவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஆனால் கிராமத்து மக்கள் என்னென்னா, இவங்களுக்கு நாளை பின்ன என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க குடும்பம் வந்து நல்லா தாங்க போயிட்டுருக்கு. இவர் வந்து மனைவியை நல்லா பார்த்துக்கிறாரு. 2 பேருமே நல்ல ஒரு ஃபேமிலியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு அழகான ஒரு குழந்தையுமே பிறக்குதுங்க. அந்த குழந்தை பிறந்ததுக்கு முன்னாடி அந்த சீமந்தம் வைப்பாங்க தெரியுமா, அப்போவுமே கிராம மக்கள் கலந்துக்கல. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமே கிராம மக்கள் இது பண்ணல. ஆனால் ராம் என்ன நினச்சிட்டாருன்னா, என்றைக்காவது ஒரு நாள் இவங்க மனசை மாறிடுவாங்க, நம்ம ஊர் மக்கள் நம்மளை விட்டு எங்கே போயிடுவாங்க, நமக்கு ஒன்றும் அப்படி விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் வந்து போகமாட்டார் வைக்க மாட்டாருன்னு சொல்லி இன்னமுமே வந்து அவர் வந்து கிராம மக்கள் எல்லாரையுமே நம்பிட்டு தாங்க இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த பொண்ணு இருக்கா தெரியுமா ஜெயா, இந்த பொண்ணு வந்து குழந்தைய தூக்கிட்டு எங்கே வெளியே போனாலும் இவளை வந்து யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே இந்த கிராம மக்களுக்கு இந்த ஜெயாவை கண்டாலே பிடிக்காது. அதையும் மீறி யாருமே இந்த ஜெயாட்ட வந்து சுத்தமாக பேச மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க, ரொம்பவுமே ஒதுக்கி தாங்க வைப்பாங்க. இதனாலேயே அந்த ஜெயாவுக்கு வந்து ரொம்பவுமே மனசு கஷ்டமாக இருக்குது, ராமுக்குமே சரி. ஏன்னா இந்த பொண்ணை வந்து ஜாடமடைய எல்லாரும் பேசுவாங்களாம், இவன் பாட்டுக்கு இழுத்துட்டு என்னதான் இருந்தாலும் கல்யாணம் பண்ணி 2 வீட்டார் சம்மதத்தோடு தான் வந்திருக்காங்க. ஆனால் கிராம மக்கள் இருந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா வளைச்சி போட்டான் இவன் ராமுவை, நல்லா இது பண்ணிட்டா, அப்படியே அந்த தப்பான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி ரொம்பவுமே அந்த பொண்ணை வந்து டார்கெட் பண்ணி பேசியிருக்காங்க. இதனால் அந்த பொண்ணு ரொம்பவுமே மன வருத்தத்துலேயே ஈடுபட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதனால் பிள்ளைங்க இருக்குது பார்த்தீங்களா, இருந்தோட்டி ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கிராமத்தை விட்டு ஒரு நாள் போகணுன்னு சொல்லிட்டு, எதுக்காக தன்னுடைய அம்மா அப்பாவை பார்க்க போகணுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்காங்க. அதாவது குழந்தையை தூக்கிட்டு தான் போயிருக்காரு. ராமு சொல்லியிருக்காரு, நானே வந்து உங்களை விட்டுறேன் பஸ் ஸ்டாண்டில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த பொண்ணு இருந்துட்டு சொல்லியிருக்கா, இல்லைங்க இந்த மாதிரி நானும் பாப்பா வந்தோடனே பக்கம் தானே நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கே போகிற வழியில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆனது அவளுக்கு ஏற்பட்டிருக்குங்க. அதாவது இது பிளான் பண்ணி யாருமே பண்ணல. அந்த இடத்துல பஸ்ஸு வந்திருக்கு, இவ கவனிக்காமல் இருந்திருக்கா. டக்குன்னு இவ என்ன பண்ணிட்டா, அக்கம் பக்கம் பார்க்காம ரோடை கிராஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அந்த காலத்தில் வந்து பஸ் வசதியெலாம் ரொம்பவுமே கம்மி, வர்றதே 1-2 பஸ்ஸு தான். அதுவும் கிராமங்களுக்கு இப்போ வரைக்கும் பஸ் வராது. அப்போம்லாம் பஸ் வருமா சொல்லுங்கள். அந்த பஸ்ஸு கூட இவ வருமா வராத, இந்த ரோட்டிலலாம் வண்டி வராதுன்னு நினச்சிட்டு போயிருக்கா. குழந்தையும் தூக்கிட்டு போயிருக்கா. பஸ்ஸு வந்து டக்குன்னு இதாக இருக்குது. இப்போ உள்ள மாதிரி பவர் பிரேக்கும் எதுவும் கிடையாது தெரியுமா. டக்குன்னு அந்த இடத்துல அந்த பொண்ணு மேலே டயர் ஏறி அந்த பாப்பாவும் சரி அந்த பொண்ணும் சரி சம்பவ இடத்துல அப்படி துடிச்சிட்டு இருக்காங்க, உயிருக்கு போராடிட்டு. உடனே கிராம மக்கள் எல்லாருமே கூடுறாங்க. ராமுக்கு இந்த விஷயம் தெரியாது. கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு அந்த நேரத்தில் யாராவது ஒருத்தங்க உதவி பண்ணியிருக்கலாங்க. ஏன்னா அந்த காலத்தில் மேக்ஸிமம் ஆம்புலன்ஸ்லாம் கிடையாது. என்ன இருந்தாலும் ஏதாவது ஒரு வைத்தியம் பண்ணி ஏதாவது ஒரு உதவி பண்ணியிருக்கலாங்க. ஆனால் எல்லாரும் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்தாங்களே தவிர, நம்ம ஊருக்கு வாக்கப்பட்ட பொண்ணு, நம்ம ராமு நம்ம ஊர் பையன், அவனுடைய வாரிசு அது அப்படின்னு எதை பற்றியுமே யோசிக்காமல் அவள் சாவுற வரைக்கும், யார் அந்த சின்ன பிள்ளையும் அந்த ஜெயாவும் சாவுற வரைக்கும் இருந்து வேடிக்கை பார்த்துருக்காங்க. எப்படி இருப்பாங்க பாருங்கள். எந்த லெவலுக்கு அந்த காலத்தில் இவ்வளோ ஒரு வெறித்தனமாக ஒருத்தங்களை எதிர்த்தா எந்த லெவலுக்குனாலும் போய் எதிர்க்கிற மாதிரி அவங்க இருந்திருக்காங்க பாருங்களேன். இதுக்கு அப்புறம் தான் பல கொடுமைகள் நடந்திருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராமு இருக்கார் தெரியுமா, அவர் வந்து தன்னுடைய வீட்டில் இருக்கார். இந்த செய்தியை கேட்டு ஓடி வராருங்க.
வந்து பார்த்தா தன்னை நம்பி வந்த தன்னுடைய காதலி, அதாவது அவருடைய பொண்டாட்டி ஜெயாவும் அந்த சின்ன குழந்தைங்க, அந்த குழந்தையுமே உயிர் இல்லாமல் அப்படியே பொணமாக கிடக்குதுங்க. எப்படி இருக்கும் அந்த மனுஷனுக்கு, யோசிச்சு பாருங்களேன். அப்படியே அந்த இடத்துல கதறி அழுதொட்டி என்னாச்சு, எப்போனுமே அந்த பொண்ணை தொட்டு தூக்கி எதுவுமே பண்ண மாட்டேங்க. அதுக்கப்புறம் அவருடைய குடும்பத்தார் வந்து உடனே அந்த போலீஸ்காரங்களுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி ஆம்புலன்ஸ்லாம் வந்து டைரெக்டாக போய் எல்லா சடங்குகளும் முடிஞ்சு இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து வைக்கிறாங்க. இந்த பொண்ணை பார்க்கறதுக்கு யாருமே வரல. அந்த பொண்ணோட அப்பா அம்மா வீட்டில் இருந்து தான் எல்லாருமே வராங்க. வந்தவங்க என்னென்னா எல்லாருமே பார்த்து வச்சுட்டாங்க. இப்போ அடக்கம் பண்ண போனோங்க. இப்போ தான் என்னென்னா அந்த ஊருக்கே பொதுவான ஒரு சுடுகாடு உண்டு. அந்த சுடுகாட்டில் தான் வந்து புதைப்பாங்க. ஆனால் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஒரு பொண்ணு இருக்கும்போது தான் வாழ விடலை, செத்தாது வாழ விட்டுருக்காங்களா பாருங்களேன். ஆனால் அந்த பொண்ணு செத்தாலும் எங்கள் ஊர் சுடுகாட்டில் வந்து புதைக்க முடியாது. இவளை எப்படி நீங்கள் எங்கள் ஊர் சுடுகாட்டில் புதைச்சா யாரும் அலோவ் பண்ண மாட்டோம், சுடுகாட்டு பக்கம் கூட இவள் பாடியை நீங்கள் தூக்கிட்டு வரக்கூடாது, எங்கள் ஊருக்கும் இவளுக்கும் என்ன சம்மந்தமும் இல்லை. இப்போ ராமு சொல்கிறாரு, என் வாரிசு அந்த குழந்தை, என்ன இருந்தாலும் எனக்கு இந்த ஊரில் உரிமை இருக்குது, எனக்கு அந்த சுடுகாட்டுக்குள்ள உரிமை இருக்குது, என் பொண்டாட்டிக்கும் உரிமை இருக்குங்கிறது அந்த ஊருக்காரங்க எல்லாரும், அதாவது மொத்தமாக சேர்ந்து எதுக்குறாங்கங்க. எங்கள் ஊர் சுடுகாட்டுக்குள்ளே நீங்கள் புதைக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் இவ்வளோ தூரம் சொல்லியும் நீ கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்க, எல்லாம் பண்ணியிருக்க வச்சுருக்க, இப்போ எங்கள் சுடுகாட்டை முதற்கொண்டு நாங்கள் கொடுக்கணுமான்னு சொல்லி அந்த ஊருக்காரங்க வைராகியத்தில் வந்து அந்த பொண்ணை அந்த சுடுகாட்டில் புதைக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த லெவலுக்கு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. கடைசியில் ராமுக்கு எப்படி இருக்கும் பாருங்களேன். தன்னுடைய சின்ன குழந்தையோட பாடியையும் தன்னுடைய பொண்டாட்டியோட பாடியையும் வச்சுட்டு அவனால் எங்கே போவாங்க, யோசிச்சு பாருங்கள். எதுவுமே அவனால் பண்ண முடியல. அந்த லெவலுக்கு அவன் வந்து அப்படி உடஞ்சி போயிருக்கான். இப்படி தன்னுடைய உறவு, தன்னுடைய சொந்தம், நம்மளுக்கு நாளை பின்னா எல்லாமே இவங்க தான் நினச்ச அந்த கிராம மக்களே கடைசியில் அவனுக்கு எதிராக இப்படி வேலை பார்த்துட்டாங்க பாருங்களேன். அவன் பொண்டாட்டியை காப்பாற்ற தான் இல்லை, புதைக்க விடலாம்ல, வாழ வைக்கலை, வாழும்போதும் நிம்மதியாக இருக்க விடலை, புதைக்க விடாமல் அந்த பொண்ணு அந்த லெவலுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்காங்கன்னா அந்த கிராம மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். கடைசியில் என்ன ஆச்சுன்னா, ராமு இருந்துக்கிட்டு நான் என் வீட்டிலே புதைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வீட்டு பின்னாடி உள்ள ஒரு இடத்துல வந்து அவருடைய அந்த 2 பேருடைய பாடியுமே புதைச்சிட்டாருங்க. புதைச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ராமு ரொம்பவுமே மோசமான நிலைமையில் போகிறாரு கொஞ்ச நாள் கழிச்சு. அதாவது என்னென்னா, டெய்லியுமே குடிக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணும்போது இந்த கிராமத்து மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணோட நடத்தை சரியில்லை, அதனால தான் இப்படி ஆயிட்டு, சாமி அதனால தான் காவு வாங்கிட்டு இவளெலாம் வந்து இவ்வளோ நாள் ஆயிருக்கு, யாருக்காவது ஆக்சிடெண்ட் ஆயிருக்கா, இவளை வந்து சாமி தான் காவு வாங்கிட்டு, இவளோட நடத்தையே சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு எவ்வளோ கேவலமாக தாங்க பேசுவாங்க. எனக்கு அந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து இந்த மாதிரிலாம் சின்ன வயசுல எங்கள் பாட்டி அதான் சொன்னாங்க, ப்ரோ இந்த மாதிரி எங்கள் கிராமத்தில் நடந்துச்சுன்னு சொல்லும்போது எப்படி அந்த காலத்தில் இருந்திருக்காங்க பாருங்களேன். நம்ம இப்போ இருக்க இந்த சொசைட்டியவே நம்ம இவ்வளோ தூரம் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், ஜாதி மதம் அந்த மாதிரிலாம் ரொம்ப விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ அன்றைய காலகட்டம்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அந்த லெவலுக்கு மக்கள்லாம் வந்து இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்திலே. ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமுவோட காது படையை எல்லாரும் பேசுகிறாங்க. ராமு எல்லாரையும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. எவன் தன்னுடைய பொண்டாட்டியை பற்றி தப்பாக பேசுகிறானோ, ஏன்னா இவர் காது படையே இவர் போதையில் படுத்து கிடப்பாரா எங்கிட்டாது, இவங்க காது படையே இவன் நடத்தே சரியில்லை, அதான் இப்படி ஆகிட்டு அப்படி இப்படின்னு சொல்லும்போது அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். அவர் போட்டு எவனை கண்டாலும் அடிக்க ஆரம்பித்து ஒரு மாதிரி பித்து பிடிச்சி பைத்தியமே ஆகிட்டாராங்க ஓப்பனாக சொல்லப்போனால். இப்போ பாருங்களேன், பட்டணத்தில் போய் நல்லா படித்து இப்போ நாளை பின்ன இவர் நல்லா படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தனால இவங்க ஊர்லேருந்து 4 பேர் நம்மளும் பட்டணத்துக்கு போவோம், நம்மளும் ஒரு 4 நல்ல நிலைமைக்கு வருவோம்னு யோசிப்பாங்க பார்த்தீங்களா. ஆனால் இவங்க ஊரை விட்டு இவன் போயிட்டான், இவன் ஒரு புது பாதையை திறந்துட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த கிராம மக்களே சேர்ந்து அவன் பொண்டாட்டி பிள்ளைகள் வாழ்க்கையை அழித்து கடைசியில் இவனையும் பைத்தியமாக்கி எந்த லெவலுக்கு சோதிச்சுட்டாங்க பாருங்களேன். அந்த ஆண்டவனும் அந்த பொண்ணோட உயிர் எடுத்து அந்த லெவலுக்கு சோதிச்சுட்டான்னு சொல்லணும். ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா, இந்த கிராமம் ஃபுல்லாகவே ஒரு பயங்கரமான விஷயம் வந்து நடக்க ஆரம்பிக்குதுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோயில் கொடை நடத்தினா அந்த கோயில் கொடையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோயில் கொடையில் வந்து மேக்ஸிமம் ஆடு வெட்டுவாங்க, ஒரே வெட்டில் தலை துண்டாகணும். ஆனால் அவங்க வெட்டும்போது, அதாவது சாமி ஆடுறவர் வெட்டும்போது ஆடு வந்து தலை துண்டாகவே ஆகலை. இந்த மாதிரி நிறைய அசம்பாவிதம் நிறைய நடக்குதுங்க. என்னென்னா, அடிக்கடி சாவுகள் நடக்குதுங்க கிராமத்துக்குள்ளே. எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடெண்ட் ஆகி சாவுறதா இருக்கட்டும், குடும்பத்துக்குள்ளே சண்டை வந்து சாவுறதா இருக்கட்டும், பொண்டாட்டி வந்து புருஷனை சந்தேகப்படுறதா இருக்கட்டும், புருஷன் பொண்டாட்டி சந்தேகப்படுறதா இருக்கட்டும், இதனால் விஷம் வச்சு கொடுத்து சாக அடிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி கிராமமே வந்து ஒரு நரகமாக மாற ஆரம்பிச்சுட்டுங்க. ஸோ கிராம மக்கள் எல்லாத்துக்குமே பயம், ஐயோ எதுக்கு நம்ம கிராமம், ஏன்னா நல்லா இருந்த கிராமம் திடீர்னு
திடீர்னு எல்லா வீட்டு பக்கமும் மரண ஓலமாக இருக்குதாங்க. யார் என்ன பண்ணுறானே தெரிய மாட்டேங்கி. சாமியும் வந்து திருப்திப்படுத்த முடியல. என்ன ஆச்சுன்னே கிராம மக்களுக்கு வந்து பிடிபடலையாங்க. ஸோ என்னாச்சு என்ன ஏதுன்னு பார்க்கும்போது தான் இதுக்கப்புறம் தான் அமானுஷ்யமான நிறைய விஷயங்கள் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேரங்களில் அந்த கிராமத்தில் போகிறவங்கள யாரோ ஒரு பொண்ணு வந்து வெறிக்க பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குமாங்க. இவங்க வந்து அது கிட்ட போவாங்களாம். கிட்ட போய் பார்த்தா ஒரு ஆக்ரோஷமான உருவம் வெறிக்க பார்க்குமாங்க. இவங்க சாதாரண ஓடுவாங்க தெரியுமா? அப்படி ஓடும்போது பின்னாடியே விரட்டிக்கிட்டே வருவாங்க. சில பேர் என்னென்னா தப்பி தவறி எப்படியோ வீட்டுக்கு போயிடுவாங்களாம். சில பேர் அந்த இடத்துலேயே ஃபிக்ஸ் வந்து இறந்து போய் இருக்காங்களாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கிராமத்துக்குள்ளே ஃபுல்லாக நடக்க ஆரம்பிக்குது. அப்போ யார் அந்த பொண்ணு, அது ஏதாவது ஒரு அமானுஷமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஆனாலும் நிறைய பேருக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. என்ன இருந்தாலும் சும்மா ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எல்லாத்துக்குமே அந்த அமானுஷங்கிறது தாக்க ஆரம்பிக்குதுங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கிணத்துக்குள்ளே குளிச்சுட்டு இருக்கும்போது கிணத்துக்குள்ளேருந்து சத்தம் கேட்குமாங்க. உங்களெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன்னு கேட்குமா. அதுபோக நிறைய பெண்கள் ரத்தமாந்தி எடுத்து செத்தாங்களாங்க. குறிப்பாக அந்த பொண்ணை பற்றி தப்பாக பேசினாங்க தெரியுமா, அந்த பெண்கள்லாம் நிறைய பேர் ரத்தமாந்தி எடுத்தே இறந்து போனாங்களாங்க. இந்த மாதிரி பல திடுக்கிடும் சம்பவங்கள் எல்லாமே அந்த கிராமத்து பகுதியில் வந்து நடக்க ஆரம்பிச்சுதான். இதனால அந்த கிராமமே ஒரு பயந்த ஒரு சூழ்நிலையில் தாங்க அந்த காலகட்டத்தில் இருந்துச்சான். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், தெய்வத்துக்கு நம்ம வந்து கோயில் கூட கொடுக்க முடிய மாட்டேங்கி நம்மளால், ஸோ என்ன ப்ராப்ளம்னே தெரியலன்னு சொல்லிட்டு சாமியாரை வந்து கூப்பிட்டு வராங்க கிராமத்துக்குள்ளே. அப்போது சாமியாரை கூப்பிட்டு வரும்போது சாமியார் வந்து இந்த கிராமத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து கண்டுபிடிக்கிறார். அதாவது ஊர் மக்களே வந்து மேக்சிமம் சொல்லிடுவாங்க இப்படிலாம் நடக்க சாமின்னு சொல்லிட்டு. அதுபோக சாமிக்குமே தெரியுது இந்த ஊரில் ஒரு பயங்கரமான ஒரு அமானுஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஸோ அது யார் என்னன்னு கண்டுபிடிக்கும் போது தான் இந்த கிராம மக்களே சேர்ந்து ஒரு குடும்பத்தை அழித்து நாசமாக்கினாங்க தெரியுமா. ஒருத்தனை பைத்தியக்காரனாக்கி ஒரு குழந்தையும் ஒரு பொண்ணையும் வாழ்க்கையவே அழிச்சாங்க பாருங்க. அதுக்கு புதைக்க ஒரு சுடுகாடு கூட தர முடியாத அளவுக்கு இருந்தாங்க பாருங்க. அந்த பொண்ணுடைய ஆத்மா தான் உங்கள் கிராமத்தையே பழிவாங்க துடிக்குது. உங்கள் கிராமத்தை முழுசாக அழிக்காமல் அந்த பொண்ணு போகமாட்டா. அவள் அந்த லெவலுக்கு ஒரு கோரத்தில் இருக்கா. அதனால தான் சாமி கூட உங்களை ஏற்றுக்க மாட்டேங்க. ஏன்னா நீங்கள் பண்ணது தப்பு. ஏன்னா சாமிக்கே தெரியும்லாங்க எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிட்டு. கோயில் கூட நடக்க கூட சாமி ஒத்துழைக்க மாட்டேங்குன்னு என்ன காரணம்? இவங்க இவ்வளோ வேலையும் பண்ணிட்டு கடைசியில் சாமி போய் வேண்டனாலும் சாமி காப்பாற்றுமா சொல்லுங்கள். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் இதுதான் சொன்னோட்டி அந்த ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே நடுங்கி போயிட்டுங்க. ஏன்னா இந்த பிள்ளையோட ஆவி தான் நம்ம கிராமத்தில் இவ்வளோ சாவுக்கு காரணமா, இவ்வளோ விஷயம் நடக்கிற காரணமாக தெரிஞ்சு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணுக்கு ராமுவோட வீட்டில் ஒரு சமாதியை வந்து எழுப்புறாங்க. ராமுவோட வீட்டுக்கிட்டே ஒரு சமாதி எழுப்பி ராமுவுமே வந்து குணப்படுத்துகிறாங்க. மெண்டல் ஹாஸ்பிட்டல் மாதிரி மெண்டல் ஆகிட்டான் தெரியுமா குணப்படுத்துகிறாங்க. ஆனால் கொஞ்சம் காலகட்டத்திலே வந்து ராமுவும் இறந்துட்டாங்க. ராமுக்கும் அதே இடத்துல சமாதியை வச்சு 3 சமாதியுமே வச்சு இன்ன வரைக்குமே அந்த கிராமத்தில் வந்து அந்த சமாதியை வந்து பூஜிப்பாங்களாம். கோயில் கூட நடக்கும்போது எல்லா நேரமுமே அந்த சமாதிக்கு வந்து மாலை போடுவாங்களாம். அந்த சமாதியை வந்து ப்ரே பண்ணுவாங்களாங்க. அது போக இப்போ வந்து நல்ல மாடர்ன் ஜென்ரேஷன் ஆகிட்டு தெரியுமா. இப்போ வந்து நார்மலாக எல்லாருமே வெளியூர் போய் படிக்கிறாங்க, லவ் பண்ணி கிராமத்துக்கு பிள்ளைகளை கூப்பிட்டு வந்துடுவாங்க, கல்யாணம் பண்ணி இந்த மாதிரிலாம் நடக்குது. எந்த ஒரு வெளியூர்லேருந்து ஒரு புது மருமக அந்த ஊருக்கு வந்தாலும் அந்த பொண்ணு முதல்ல வந்து புகுந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த சமாதிக்கு போய் பொண்ணு மாப்பிள்ளையும் சாமி கும்பிட்டுட்டு தான் வந்து புகுந்த வீட்டுக்கே போவாங்களாம். இந்த மாதிரி ஒரு சமாச்சாரம் அந்த கிராமத்திலே இருக்குதாங்க. ஸோ இதுக்கப்புறம் சமாதியெல்லாம் வச்சு இது பண்ணதுக்கு அப்புறமே அந்த ஆத்மாவுடைய பழிவாங்கிற குணம் வந்து அப்படியே அமைதியாயிட்டான். இன்னமும் அவளை வந்து தெய்வமாக கும்பிடுற மாதிரி தான் அந்த ஜெயாவை வந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க. அது போக அதுக்கு அடுத்து வரக்கூடிய கோயில் கூட எல்லாமே சிறப்பாக நடந்துட்டு இருக்கான். இந்த கதையானது அந்த கிராமத்தை ஃபுல்லாகவே ரொம்ப உழுக்குனனால அதுக்கப்புறம் பசங்களை எல்லாருமே ஃப்ரீயாக வெளியூரில் படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், காதலை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு வர்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய அந்த கிராம மக்களுக்கு வந்து புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி மனப்பக்குவத்தை மாற்றி நடந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதுதான் இந்த சம்பவத்தில் வந்து நடந்துச்சாங்க. இன்றளவும் அந்த கிராமத்தில் வந்து எல்லாத்துக்குமே வந்து தங்களுடைய கிராமம் எந்த மாதிரி ஒரு சாபத்தில் இருந்துச்சு, எப்படி மீட்டு கொண்டு வந்தோங்கிறத வந்து அந்த வரக்கூடிய ஜென்ரேஷன் எல்லாருமே அடுத்தடுத்த ஜென்ரேஷன் சொல்லுவாங்களாம். எந்த ஒரு மருமகளும் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பாருங்கள், புதுசாக யார் வந்தாலுமே அந்த கிராமத்தில் உள்ள சமாதியை வந்து கும்பிடுவாங்களாங்க. ஸோ இந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த கிராமத்து மக்கள் எந்த லெவலுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. கடைசியில் அந்த பொண்ணு பழி வாங்கி தீர்வேன்னு எவ்வளோ வைராகியாக இருந்திருக்கான்னு பாருங்கள். தன்னுடைய குழந்தை புருஷன் எல்லாத்தையும் இழந்த அந்த பொண்ணும் இதாகி எவ்வளோத்துக்குள்ள ஒரு நரக வாழ்க்கையை அந்த குடும்பம் வாழ்ந்துருக்கு
இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த கிராமத்து மக்கள் பண்ணது கரெக்டாக தப்பா, என்ன இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு நடந்தது அநீதியா நீதியா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ உங்களுடைய கருத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு அமானுஷ உண்மை சம்பவத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.